கம்மிங் வீடியோக்குரிய ஒரு சூப்பரான அட்டகாசமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி மகேஷோட ஃபோட்டோ காமிச்சு ஒவ்வொரு இடத்துலையும் தேடி தேடி வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா யாரை பார்த்தாலுமே வந்துட்டு கிடைக்கல இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிடுறாங்க. அதை கேட்டது கார்த்திக்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் இது மண்டபத்தில் இருந்தவர் எப்படி வெளியில் போயிருப்பார், இப்போ எங்கே தேடியுமே கிடைக்கலையே, இதை போய் எப்படி நான் அந்த அம்மா கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கார்த்தி வந்துட்டு டென்ஷன்லேயே கார் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த திக்கம் வந்துட்டு சாமுண்டீஸ்வரி கோவமா குறுக்காலே நெருக்காலே நடந்துட்டு இருக்காங்க. நீ இப்படி நடந்தானாப்ல மாப்பிள்ளை ஒன்று வரப்போகிறது கிடையாது. இங்கே பாருங்க, எல்லாத்துக்கும் சொல்கிறேன், இந்த கல்யாணம் இங்கே நடக்க போகிறது கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க வேலை வெட்டியை பார்த்துட்டு கிளம்புங்க. இங்கே நின்றுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தான் டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்ல, சிவனாண்டி உனக்கு அவ்வளோதான் மரியாதை, வேலையை மட்டும் பார்த்துட்டு பேசாமல் போயிரு, பார்த்துக்கோ, மாப்பிள்ளை கண்டிப்பாக இங்கே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சிவனாண்டி வந்துட்டு நக்கலாக சிரிக்கிறாங்க. அதையும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த திக்கம் ரேவதிக்கா பதட்ட தாங்க முடியல. கடவுளே மகேஷ் எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே வந்துட்டு ப்ரேட் பண்ணிட்டு இருக்க. இங்கிட்டு வந்துட்டு சிஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு குழம்பு போய் நின்றுட்டு இருக்காங்க. எங்கக்கா போயிருப்பாரு அப்படின்னு சொல்ல, என்ன நடக்க போகுதோ தெரியல, அம்மா வேற டென்ஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு இருக்காங்க இல்லையா, அது சொல்ல, துர்கா வேற எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கும் கவலைப்படாத, ஃபைட்டர் கண்டிப்பாக மாப்பிள்ளையோட தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு துர்கா சொல்லிட்டு இருக்க. இந்த திக்கம் வந்துட்டு மகேஷோட அண்ணி மாயா இருக்காங்க இல்லையா, அவங்க மைண்டில் ஒரே குழப்பமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் தான் ஓடி போனானா இல்லைன்னு இந்த உட்காந்துருக்க வந்தால் கடத்தினானான்னு தெரியலையே. எல்லா சொத்தும் இவன் கைக்கு வரப்போகிற நேரத்தில் முட்டா பையன் எப்படி கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கான் பாரு. இப்போ எங்கேன்னு போய் அவனை தேடுறது ஒன்றுமே புரியலையே. ஐயோ கடவுளே, அவனை எப்படியாவது கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் ஒருத்திக்க புலம்பிகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு கார்த்தி என்ன பண்ணன்னு தெரியாமல் மண்டபத்துக்குள்ளே வர்றாங்க. கார்த்தியை பார்த்ததுமே சாமுண்டீஸ்வரி வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க. என்னாச்சுக்கு டிரைவர், நீங்கள் மட்டும் வர்றீங்க, மாப்பிள்ளை எங்கே பின்னாடி வர்றாரா, எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு அமைதியாகவே நின்றுட்டு இருக்க. இந்த திக்கம் வந்துட்டு சிவனாண்டி சிரிக்கிறான் நக்கலா. அதை பார்த்ததும் முறைச்சிக்கிட்டே, சொல்லுங்கள் டிரைவர், மாப்பிள்ளை எங்கே அப்படின்னு கேட்க, மேடம் நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், ஆனால் மாப்பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டது ரேவதிக்கா அதிர்ச்சி தாங்க முடியல. அப்படியே அழுதுகிட்டே வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. உடனே சிவனாண்டி இருந்துச்சு, நான் தான் சொன்னேன்ல எல்லாரும் கிளம்புங்க, இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷனுமே நடக்க போகிறது கிடையாது, கிளம்புங்க கிளம்புங்க, இந்த அம்மா குழந்தை தெரிஞ்சு மாப்பிள்ளையே ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யார் இங்கேருந்து போவேனா, எல்லாரும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல எல்லாருமே சாமுண்டீஸ்வரியை வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை எங்கேயும் போல, இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்ல அவங்க ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, அவர் கேட்குறாரு, என்ன சாமுண்டீஸ்வரி நீ பாட்டுக்கு உளறிட்டு இருக்க, தம்பி தான் அவ்வளோ தூரம் தேடிட்டு வந்து சொல்லுதுல மாப்பிள்ளையை காணும் அப்படின்னு சொல்ல, யாருங்க சொன்னா இப்போ இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் நடந்தே தீரணும், மாப்பிள்ளை இங்கே தான் இருக்காரு, நம்ம வீட்டு டிரைவர் தான் நம்ம வீட்டு மாப்பிள்ளை, போங்க மாப்பிள்ளை போய் ஸ்டேஜில் என் பொண்ணு பக்கத்தில் நில்லுங்க, போங்க, நீங்கள் தான் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை, நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி நம்ம பொண்ணுக்கிட்ட கேட்டு முடிவெடு, நீ ஏன் எதுவும் முடிவெடுக்காத, அவ விருப்பத்தை கேளு அப்படின்னு சொல்ல, அவ விருப்பம் என்னது, ஏன் விருப்பம் தான் அவ விருப்பம், நான் தான் சொல்லிட்டேல நம்ம வீட்டு டிரைவர் தான் மாப்பிள்ளை, போங்க மாப்பிள்ளை, இன்னும் இங்கே என்ன நின்றுட்டு இருக்கீங்க, போங்க ஸ்டேஜுக்கு போங்க அப்படின்னு சொல்ல ரேவதி வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இந்த திக்கம் பாட்டிக்கா சந்தோஷம் தாங்க முடியல. ஐயோ கடவுளே, நீ நினச்சதை வந்து செஞ்சுட்ட, என் பேத்திக்கு பேரனுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கணும் தானே நான் இவ்வளோ தூரம் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, புவனேஸ்வரி நான் தான் சொன்னல அவசரப்படக்கூடாது, என்னோட திருவிளையாடலை பார்த்தல அப்படின்னு சொல்ல, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு முருகா, உன்னுடைய அற்புதமே அற்புதம் தான், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வேற பயங்கர ஆனந்தத்தில் இருக்க. முருகர் வந்துட்டு ககபக்கான்னு வந்துட்டு சிரிக்கிறாரு பயங்கரமாக. ஏன்னா சாமுண்டீஸ்வரி வாயால் இப்படி சொல்லிட்டாங்கல்ல, அதனால குடும்பமே அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிருக்கு. கார்த்திக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா அவருக்கு இந்த கல்யாணம் இதிலெல்லாம் வந்துட்டு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அவர் நின்றுட்டு இருக்காரு. இந்த திக்கம் மாயாவுக்கு சடனாக அவங்க பிளானில் இடியே விழுந்த மாதிரி இருக்குது. ஐயோ என்ன நம்ம ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடந்துட்டு இருக்கு, உடனே இதை எப்படியாவது தடுக்கணுமே, மகேஷ் தான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆகணும் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஏதோ வந்துட்டு பேசுகிறதுக்காக வர்றாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. கண்டிப்பாக வந்துட்டு உடனே மகேஷ் மாயாவோட சீனை வந்துட்டு எண்ட் பண்ண மாட்டாங்க. எப்படியாவது மகேஷ் வந்துருவார் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு தோணுது. கல்யாணத்தப்போ தான் மகேஷ் மாயாவோட சாப்டர் முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?